தொடங்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரஞ்சித் உங்கள் ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பரியேறும் பெருமாளுக்கும் நன்றி, நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி. அண்ட் மாரி செல்வராஜ்கிட்ட கேட்டால் நான் என்ன பேசுறது புதுசாக அவனை பற்றி ஏதாவது பேசுங்க, நான் என்னை பற்றி பேசுகிறேன்னு சொன்னான். என் கூட 7 கடல் 7 மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி செல்வராஜ். இது முதல்ல ஏறின மலை அப்படின்னா நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்கள் ஏறி இறங்கணும், இந்த தங்கமீன்களுக்கு லொக்கேஷன் தேடி. அப்போ கண்டுபிடிச்சா அவங்களோட மலை ஏறது சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பள்ளத்தாக்கு அளவு கதை கொட்டிக்கிடும். அவன் சொன்ன காதல் கதையை எடுத்துட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சின்ன பீஸ, ஒரு பாலியத்துல இருந்த ஒரு கிரஷ எந்த கிரிஞ்சும் இல்லாம ஒரு படம் பண்ணியிருக்கான். அதான் வாழை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்து மலை ஏறினதுன்னா 2009-10 ஆனந்தயாலை, அந்த ஆனந்தயாலை மலை அச்சன்கோவில் வெஸ்டர்ன் காட்ஸோட இன்னொரு இடம். அதுல டென்ட் எடுத்துட்டு போறப்பவும் சரி, ட்ரெக்கிங் போனப்பவும் சரி, நைட் மழை பெஞ்சு அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு பயந்து நைட்ல தூங்காம உட்காந்துட்டு என் கூட உட்கார்ந்துருப்பவும் சரி, மாரி செல்வராஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன், கம்பேனியன். அண்ட் அவருக்கு தைரியத்துல எந்த மலையில வேணாலும் ஏறலாம், இறங்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு மலை இருக்கு, அது அதே தங்கமீன்களுக்கு 2012 ஏறினா வயநாட்டுல இருக்கிற செம்ப்ரா பீக். அது ஏறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும், இறங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இம்பாசிபிள் டு ஷூட். அது ஒரு ஆர்டின் ஷேப்ல ஒரு லேக் இருக்கும், அதனால அங்க எடுப்போம். யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு, பட் எனக்கு ஒரு தோழனா இவன் கூட வந்தான். அண்ட் மேல போய் நாங்க முதல் நாள் டென்ட்லாம் போட்டு 40 பேர் தங்கிட்டோம். சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பாடு வரணும், அதுக்கப்புறம் வர முடியாது ஏன்னா யானை வந்துடும். பார்த்தா 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 6:45 ஆச்சு, சாப்பாடு வரல. மொத்த யூனிட்டும் நாளைக்கு காலையில் இறங்கிடலான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஐயோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் போய் கீழே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சப்ப என் கூட வந்து சேர்ந்துட்டு இருக்கு மாரி செல்வராஜ். நாங்க இறங்கி போய் பார்த்தோன்னா வர்ற வழியில இட்லி சாம்பார் சட்லாம் கொட்டி 2 பேர் நின்று இருந்தாங்க. அப்புறம் கீழே இறங்கி போய் புதுசா ஒரு உணவை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு நாங்க மேலே ஏறப்ப கிட்டத்தட்ட 8 மணி 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். யானைகள் குளிரும் சத்தம் கேட்டுச்சு, நட்சத்திரங்கள் தெரிஞ்சிச்சு. அண்ட் அந்த இரவு என்னால எனக்குமே மறக்க முடியாது. அப்போ எனக்கு தெரியும், எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறுறான். அவனுடைய கால்கள் மலை ஏறதுலேயே செய்யப்பட்ட கால்கள். அவன் கரெக்டா எந்த கல்ல கால் வைக்கணும், எந்த கல்ல கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன். எவ்வளவு எதிர்காத்தடிச்சாலும் ஏறக்கூடியவன். அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனா அவனுடைய ஜீன்ல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாள்ல கருப்பியை கூட்டிட்டு திரும்ப அச்சன்கோயில் மலையில ஏறினதுல இருந்து மலை ஏறிட்டே இருக்கான். இறங்கவே இல்லை, ஏறிட்டே இருக்கான். மலை ஓடுகள் மீது கொடியை நட்டுட்டே இருக்கான். ஏதாவது ஒரு மலை மீண்டும் போது ஒரு சிறிய கொடியை நட்டிட்டு ஃபோன் பண்ணி, சார் அவன் நட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்றப்ப வரக்கூடிய சந்தோஷம், இல்லாட்டி அவன் நட்டினதை பத்தி வேற யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி வரக்கூடிய சந்தோஷம்ங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு தனித்துவமான அது ஒரு பிளஷர். அதை வேர்ட்ஸ்ல சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ மாரி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான், மலையின் முகடுகள் மீது நிற்பான், அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான். அவனுடைய கருத்துக்களை, அவனுடைய காதலை, அன்பை, அரசியலை பேசிக்கொண்டேதான் இருப்பான். அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும், ஏனென்பது காலத்தின் கட்டாயம். இப்போது அவன் ஏறிக்கொண்டிருப்பதற்கு துணைவலா இருப்பது வந்து திவ்யா, நார்த்தன்கா என்கிற நவ்வி அண்ட் யுவான். இவங்க 3 பேர் இன்னைக்கு துணையா அவங்க கூட வந்துட்டே இருக்காங்க. இந்த பயணம் போயிட்டே இருக்கு. அவங்களுடைய முதல் பயணமா வாழை வந்திருக்கு. அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியேறும் பெருமாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி பயங்கரமா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழை. பரியேறும் பெருமாளோட பயங்கரமா பேசினாரு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகள்ல வாழை ஒண்ணு. வாழை ஏன் ஒண்ணுன்னு சொல்றேன்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும். மாரி செல்வராஜ் உடைய நவ்வி ஸ்டுடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குன்றுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட குறிப்பா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு கூட துணையா இருக்கக்கூடிய மாஸ்டர் திலீப் சுப்ராயன், அவருடைய ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் துவக்க புள்ளியாக இருந்த, என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற, எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிற, வாழ்க்கையை ரசிக்க சொல்லிக் கொடுக்கிற என்னுடைய நண்பர் பிரதீப் மில்ராய், அண்ட் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துட்டு போன இன்னொரு நண்பர் நரன், இவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக இன்னைக்கு ஃபர்ஸ்ட்